ஈரோடு லக்காபுரத்தின் பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் நெட்வேல் நீடல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் எல்கேஎம் ஆட்டோ ஆன்சிலரிஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் ஆவார். இவரின் தந்தை ஈரோட்டில் முதல் மருத்துவராக பணிபுரிந்துள்ளார். 1974 PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஹொசூரின் வரலாற்றில் இவர் பெயர் இல்லாத பக்கங்கள் இல்லை. இவர் இளம் தொழில் முனைவோராக ஹொசூர் சிப்காட் தொழில்துறை வளாகத்தில் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவியுள்ளார். தற்போது ஹொசூர் மற்றும் மைசூரில் உற்பத்தி வசதிகளுடன் 1600க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட 2 நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறார். இவர் 1979 ஹொசூரில் உள்ள தொழில் சங்கங்களின் சீஃப் ப்ரமோட்டராகவும் 35 ஆண்டுகளாக ஹொசூர் தொழில் சங்கத்தின் அலுவலக பொறுப்பாளராகவும் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் பொறுப்பேற்று ஹொசூர் நகரின் பல வளர்ச்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். பள்ளிகள், மருத்துவ வசதிகள், தீயணைப்பு நிலையங்கள், காவல் நிலையங்கள், ஆம்புலன்ஸ்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கும் போக்குவரத்து காவலர் திட்டத்தை ஹொசூரில் கொண்டு வருவதற்கும் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு புத்துயிர் அளித்து பசுமை மண்டலத்தை மேம்படுத்தியுள்ளார். இவர் HIA வளாகத்தில் திறன் மேம்பாட்டு மையத்தை உருவாக்கி HIA-யின் முக்கிய குழு உறுப்பினர்களில் ஒருவராகவும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மையத்தின் தற்போதைய தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஹொசூரில் உள்ள பல கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் தனது பங்களிப்பை அளித்து வருகிறார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற வரிகளுக்கு ஏற்ப தனது வாழ்வையும் வணிகத்தையும் செதுக்கி வரும் ஆதி கூட்டத்தை சேர்ந்த திரு LKM ஆதி அவர்களை உங்களின் கரவொலிகளால் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது கிட்கோ. இன்று என்னை இந்த கிட்கோ விழாவிற்கு அழைத்த பாலசுப்ரமணியத்திற்கு என்னுடைய நன்றிகள். அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். 63 கூட்டங்கள் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கிறதுல ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்ட்டு ஆதி கூட்டத்தில் வந்த நான் செல்லாண்டியம்மன் கோயில் தான் 6 குலத்திற்கு கீரனூர் இருக்கிற குலதெய்வம். எங்களை மட்டும் தனியாக பிரித்து ஆதீஸ்வரன் கோயில் தான் எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லி பண்ணி எனக்கு ஆதீஸ்வரன் பெயரிட்டு விட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் ஆதீஸ்வரன் கோயிலுக்கு தான் போவோம், கூட செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு போவோம். எதற்கு சொல்கிறேன்னா, குமார் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தார் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, எப்படியெல்லாம் பார்ப்பது அப்படின்னு. நான் என்னுடைய தந்தை தான் ஈரோட்டில் முதல் மருத்துவர். குடும்பமே எல்லாரும் மருத்துவர்கள். ஈரோட்டில் படித்து என்ன செய்ய வேண்டும்னு யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா என்ன படிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவார். அப்படி உருவான மருத்துவர்கள் பலரில் வீரையனும் ஒருவர், ஒரு மூத்த அண்ணன் எனக்கு. நான் ஒருவன் மட்டும்தான் அந்த மருத்துவத்துறை வேண்டாம் அப்படின்னு ஒரு என்ஜினியரிங்குள்ளே வந்தேன். அதனுடைய பலன் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்து அந்த துறையில் ஒரு சாலிட் ஸ்டேட் டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணணும். நான் இங்கே PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் படித்து முடித்தேன் 1974. ஆனால் விதி எப்பொழுதுமே வலியது. ஸோ எனக்கு என்னுடைய சகலைகள் மெத்த படித்தவர்கள் சில பேர் பனியன் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன், அதற்கு மிஷின் பண்ணிகிட்ருக்கேன், ஊசி கிடைக்கவில்லை, அதற்காக ஒரு ப்ராஜெக்ட் தேடிக்கிட்டு இருக்கோம், ஸோ அதற்கு கூட சேர்றியா அப்படின்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலைக்குள்ளே என்னை இழுத்தார்கள். நானும் போனேன். அதன் விளைவாக ஒரு தொழிற்சாலை ஒசூரில் அமைக்க வேண்டியது இருந்தது. ஒசூரில் ஏன் தொழில்பேட்டை? 1971 திரு C. சுப்பிரமணியம் அவர்கள் கிருஷ்ணகிரியில் எலெக்ஷன் நின்னார், MP எலெக்ஷனில். அன்று ஒசூர்
அது கூட இருந்த நகரம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணகிரி ஒன்று. அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதான் ராணிப்பேட் தொழிற்பேட்டையும் ஒசூர் தொழிற்பேட்டையும். சிப்காட் என்று ஒரு அங்கம் அன்று உருவானது. அதன் மூலியமாக எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஃபைனான்சிங் கார்பரேஷன்ஸும் உருவானது. ஸோ அப்படி போனேன். 10,000 பேர் இருந்த ஒரு கிராமம் ஒசூர் நான் போன பொழுது. அளவில்லாத கஷ்டங்கள். அது ஒரு இம்போர்ட்டட் டெக்னாலஜி. நான் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த டெக்னாலஜி தான் கொண்டு வந்தேன். அது சரியான இது தரவில்லை. அந்த பனியன் மிஷனுக்கு வர வேண்டிய ஊசிகள் நான் தான் 2வது கம்பெனி இந்தியாவில். ஆனால் யார் கூட நான் போட்டின்னு போட்டேன்? ஒரு பிர்லா இந்தியன் பார்ட்னராக இருக்கக்கூடிய கிராஸ் பெக்கெட்னு ஒரு வெஸ்ட் ஜெர்மன் கம்பெனி. கிராஸ் பெக்கெட் தான் அந்த ஊசியை கண்டுபிடித்தவர் 150 வருஷத்துக்கு முன்னால். தெரியாமல் உள்ளே போனது அந்த தொழிலுக்குள்ளே. அளவில்லாத நஷ்டங்கள், கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. முதல் 10 வருஷங்களில் நெட்வொர்க் 2 முறை ஏரோடாகி போச்சு. இன்றைக்கி இன்றைக்கி சிஸ்டம் விடாது. அன்றைக்கி பீப்புள் வேர் கைண்ட், முன்னோர்கள்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வண்டி ஓடிடுச்சு. இட் டுக் மீ 11 years to turn around my company. பட் ஐ couldn't ஸ்டாப். நிறுத்தணும், எப்படியாவது ஓடிடணும்னு பார்த்தாலும் அப்பொழுதெல்லாம் வசதி இல்லை அப்படியெல்லாம் ஓடுவதற்கு. ஸோ ஒரு வழியாக அதையை சரி பண்ணி ஆல் தி லாஸஸ் வேர் வைப்ட் ஆஃப் இன் அ மேட்டர் ஆஃப் 3.5 years வாட் ஐ அக்குமுலேட்டட் இன் 11 years. எல்லாம் முடித்து அப்புறம் ஒரு டைவர்சிஃபிகேஷன் போனேன். ஸோ ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் பேசிக்கலி. இந்த சமயத்தில் நான் போய் இருந்த ஊர், அங்கே தான் நான் இருக்கப் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த ஊர் என்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்வதற்கு உகந்த ஊராக மாற வேண்டும். அப்படின்னா எப்படி அதை மாற்றுவது? அது ஒரு தொழில் நகரம், தொழிலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிறு கிராமம். ஸோ ஹோசூர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு அசோசியேஷனை ஆரம்பித்து நான் இன்னும் அதில் ரொம்ப பெரும் பங்கு வகிச்சிட்ருக்கேன். அப்படி தான் ஊரில் இருக்கிற நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றுலேயும் இன்வால்வ் பண்ண முடிஞ்சுது. மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் ஒசூர் நியூ டவுன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு மட்டும்தான் ஒரு உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. எனக்கு மட்டும்தான் வீட்டோ பவர் கொடுத்தார்கள். ஸோ இதெல்லாம் எதற்கு சொல்ல வரேன்னா, ஒரு முனைப்போடு பார்த்தால் ஒரு ஊரை உருவாக்க முடியும், அரசாங்கத்தினுடைய முழு பலனையும் அனுபவிப்பதற்கு முடியும். இன்றைய காலத்தில் முடியாது. அன்றைக்கி அப்படியெல்லாம் அரசாங்கங்கள் இருந்தது பண்ணுவதற்கு. இன்றைக்கி ஹோசூர் எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கிறது? 7.5 லட்சம் மக்கள் தாண்டியாச்சு. உலகத்திலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு தொழில் நகரம் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றுட்டு. ஆனால் நாங்கள்லாம் அந்த காலத்தில் போனவர்கள் இதை வரவேற்கிறோமா இல்லையா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டோம். என்னை பற்றி அறிமுகப்படுத்த போது காட்டினார்கள், ஏரிகள் எல்லாம் புனர்ஜென்மம் பண்ணுவதற்கு நிறையா முயற்சி பண்ணோம்னு. அது சில என்ஜிஓஸ் ரொம்ப முனைப்போட பர்சனலாக உட்காந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே தண்ணீர் வரத்து கால்வாய்களை திறந்து வைத்தோம். சாதாரண வேலைகள் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இழுத்து எல்லா ஏரிகளையும் மறுபடியும் ரெஜுவலேட் பண்ணி எங்களுடைய வாட்டர் டேபிள் 1200 அடி இருந்தது. இப்போ இன்றைக்கி ஒரு 600 ஃபீட்டுக்கு வந்துருச்சு. பேசிக்கலி பிகாஸ் இது மாதிரி. ஸோ இன்றைக்கி ஹோசூரில் நம்மளுடைய வேளாளர் சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா, பரவலாக பல இடங்களில் பலரும் வேலை செய்கிறாங்க. தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள், வியாபாரங்கள் பண்ணவர்கள் இருப்பார்கள். ஆனால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆதங்கம். ஏன்னா நம்ம நம்மளுடைய சமுதாயமே ரொம்ப ஒரு பலமிக்க ஒரு சமுதாயம். ஆனால் நம்மளுடைய இளைஞர்கள் இந்த பலத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி ஒரு வேலையில் முன்னேறுவது அப்படிங்கிறது ஒரு அங்கங்கே நடக்குது. ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முனைப்போடு செயல்படவில்லை. இப்போ நான் என்னுடைய ஃபேக்ட்ரியிலேயே
நான் வேலை தரணும் அப்படின்னா ஒரு கவுண்டர் பையன் வந்து வேலை செய்வானா? கவுண்டர்னு தான் சொன்னேன். குமார் கவுண்டர்னு சொல்ல, கவுண்டர் தான் சொன்னேன். நம்ம கவுண்டர் பையன் வேலை செய்வானா அப்படின்னா ஒரு 10 ஏக்கரை வரக்காடு இருந்தாலே அவனுக்கு வேலை செய்வதில் கௌரவம் வந்துடுது. ஸோ செய்வதில்லை, படிப்பதில்லை. எனக்கு வந்து என் கண் முன்னால் பார்க்குறேன் எவ்வளவு ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இதை முழுமையாக பயன்படுத்தாமல் எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பாழாக்கி கொள்கிறார்கள். அதுக்கு வந்து தாய் தந்தையர் மிகப்பெரிய ஒரு காரணம். ஐயோ பையன் அங்கே போனால் இழைச்சி போயிடறான். அவன் கரலா கட்டியாட்டாக இருப்பான், அவன் எங்கே இழைச்சி போயிட்டான். ஆனால் பாட்டி வருவாள், ஒழுங்காக வேலை பண்ணிகிட்டு இருப்பான், கூட்டிகிட்டு போயிடுவான். நாங்கள் இது வந்து பல வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் சூழ்நிலை நிறையா மாறிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கமும் கொங்கு நண்பர்கள் சங்கம் உருவாகி ஓரளவிற்கு இப்படியெல்லாம் திசை திரும்பி போகாமல் இருப்பதற்கு வழிவகுத்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் இதை ஒரு சரியான பாதையில் கொண்டு போக வேண்டும் என்றால் நம்மளுடைய அப்ரோச் கலாச்சாரம் சார்ந்த முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய வழிவகுக்கணும். நம்ம கலாச்சாரத்தை விட என்ன ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்குது உலகத்தில்? இந்த ஒரு அன்பு, பரிவு, இந்த மரியாதைகள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இத்தனை நற்குணங்களை வைத்து கொண்டு நம்மளுடைய இளைஞர்களுக்கு நம்மளுடைய அடையாளங்கள்ங்கிறதே நம்ம முழுமையாக சொல்லித்தரல. என்னுடைய பேரன் பேத்திகளே எல்லாம் இங்கிலீஷில் பேசுதுங்க, ஏன் தமிழில் பேச மாட்டாங்க? ஐ கேண்ட் அப்படிங்கிறது என்னுடைய பேத்தி. ஏன் என்ன கேண்ட்டு ஏன் சொல்ல மாட்டீங்களா தமிழில்? ஏன்னா அவங்க அம்மாவே தமிழில் பேச மாட்டேங்கிறா ஒழுங்கா. என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்தால் ஒரு விடாமுயற்சி இருந்தால் பத்தாது, கூட கொஞ்சம் நம்மளுடைய அறிவும் ஆற்றலும் பயன்படுத்தி நம்மளுடைய ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். ஸோ மக்களோடு சேர்ந்து பழகி எப்படி முன்னேறி போவது அப்படிங்கிறது. எனக்கு இந்த சபையில் என்ன சொல்லிக்கணும்னா, எங்களை போன்ற தொழில்கள் செய்பவர்கள், நாங்கள் பேசிக்கலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், நிறையா வியாபாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உற்பத்தியில் வந்து சில பேர் தான் இருக்காங்க. ஒரு நல்ல வளம் சேர்க்க வேண்டும் என்றால் ஒன்றா விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா உற்பத்தி பண்ணணும். மற்றவங்களாம் அந்த இந்த ரெண்டையும் சார்ந்து தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த உற்பத்தி துறையில் எப்படி மேலே வருவது, அதற்கு என்னென்ன நம்ம வழிகாட்டுவது, இதையெல்லாம் எனக்கு செய்வதற்கு அளவில்லாத ஆர்வம். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க என்கிட்ட. பல பேர் என்னிடம் வந்து என்ன செய்யலாம், தொழில் ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு அருமையாக செய்கிறாங்க. நம்ம பசங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் இதை கொண்டு போய் சேருங்கள். ஒரு தொழில் உற்பத்தியில் சிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவாவை நம்மளுடைய இளைஞர்களுக்கும் உருவாக்கி மேலே கொண்டு வர வேண்டும். எனக்கு இதுக்கு மேலே பேசுவதற்கு கொண்டு ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இருந்தாலும் என்னை கூப்பிட்டு இந்த கௌரவத்தை கொடுத்த அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஜெய்ஹிந்த்.